Voice of Tamil 24. நடிகை ஜோதிகா தற்போது ஹிந்தி திரையுலகில் பிஸியாகியுள்ள நிலையில் நடித்து முடித்துள்ள டப்பா கார்டெல் என்கிற வெப் சீரிஸின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிகா பேசிய தகவல்தான் தற்போது வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா போர் அடித்துவிட்ட நிலையில் பாலிவுட் பக்கம் திரும்ப மும்பையில் குடியேறினார். தற்போது பாலிவுட் படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் ஜோதிகா. அப்படித்தான் கடந்த ஆண்டு இவர் அஜய் தேவ்கான் ஜோடியாக சைதான் படத்தில் நடித்தார். ஸ்ரீகாந்த் என்கிற பாலிவுட் படத்திலும் நடித்திருந்தார். தற்போது டப்பா கார்டெல் மற்றும் லயன் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில்தான் டப்பா கார்டெல் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில் நடைபெற்றது. இதில் படக்குழுவினர் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜோதிகா கூறியிருப்பதாவது: காதல் தொடர்பான படங்கள், ஹீரோக்களுடன் இணைந்து டூயட் பாடுவது போன்ற படங்களில் நடிப்பதையெல்லாம் நான் 27 வயதிலேயே நிறுத்திவிட்டேன். எனக்கு அதில் நடித்து போர் அடித்து விட்டது. ஹீரோக்களுடன் சுற்றியது எல்லாம் போதும். எனக்கு இப்போது 47 வயதாகிறது. பெண்களை மையப்படுத்திய கதைகள், ஹீரோயினுக்கு அழுத்தம் தரக்கூடிய கதைகளில் கவனம் செலுத்தி நடித்து வருகிறேன். அதுபோன்ற ஒரு வெப் சீரிஸ் தான் டப்பா கார்டெல். இதுவரையில் இப்படியான கதை எந்த ஒரு படத்திலும் வந்ததில்லை. இதனால் இந்த வெப் சீரிஸில் நடித்திருக்கிறேன். பொதுவாகவே வீட்டிலேயே இருக்கும் பெண்கள் எப்படி வெளியுலகை எதிர்கொள்கிறார்கள் என்பதை இந்த சீரிஸ் பேசும். இதில் என்னுடைய ரோல் ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீரிஸின் மூலமாக பல பெண்களுக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்தது போன்று ஒரு உணர்வு வரும் என்று கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 28ஆம் தேதி இந்த வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.